உள்ள வந்திருக்கீங்க, நீங்க வெளில பாத்துட்டு வந்திருப்பீங்க, டிசப்பாயின்மெண்டா இருக்கோ இல்ல எனக்கு ரைட்ஸ் இருக்குமா? ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆர்னோ உள்ள வந்து மறுபடியும் ஏதாவது நியாயமா பேசுவாரு, இல்லை ஏதாவது வந்துட்டு ஒரு டெக்கரமா பேசுவாரு, ஒழுங்கா பேசுவாரு, உள்ள இருக்கவங்களை பந்தாடுவாரு, வெளியே போனவங்களை பத்தி பேச மாட்டாரு, அதுலயும் கொஞ்சம் நியாயமா பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா போகும்போதே நிறைய செருப்படி வாங்கிட்டு தான் போனாரு. மறுபடியும் உள்ள வரும்போது கொஞ்சமாவது மாறி இருப்பாரு, கொஞ்சமாவது திருந்திருப்பாரு அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். பட் கொஞ்சம் கூட திருந்தவே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உள்ள வரும்போதே வந்துட்டு நல்ல ஏதோ மிஷின் கண்ணை வச்சு ஷூட் பண்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் காமிச்சு தான் உள்ள வந்தாரு. டேய் அதே ஆர்னோவா அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே புரிஞ்சிச்சு. அந்த ஸ்டேஜ் மேலே டேய் ஜால்ராஸ் அப்படின்னு சொன்னார் பத்தியா, அதே மாதிரி தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம். உள்ள போயிட்டு உடனே எங்க ஜெஃப்ரி எங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க வந்தாரு. எனக்கு புரியலங்க எந்த விஷயத்தை பற்றி அவர் பேச வரான்றது எனக்கு புரியல. ஏன்னா நிறைய விஷயத்த கடந்து வந்துட்டோம். இவர் ஏன் ஜெஃப்ரியை இவ்வளோ கோவமாக தேடுறான்னு தெரியல. அந்த இடத்துல உடனே எல்லாமே கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க. அர்ணவ் நீங்கள் வெளியிலேருந்து வந்திருக்கீங்க, பார்த்துட்டு வந்திருப்பீங்க, நிறைய டிசப்பாயின்மெண்ட் ஆகிருப்பீங்க. பட் ஆனால் இதெல்லாம் பேசுறதுக்கு வந்துட்டு ஒரு டீசன்ஸ் இருக்குது, ஒரு டெக்கோரம் இருக்குது, ஒரு முறைன்னு ஒன்று இருக்குது, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓஹோ அப்போ நான் பண்ணதெல்லாம் கேட்பீங்க, ஜெஃப்ரி எது பண்ணாலும் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. டேய் உனக்கு தெரிஞ்சு தான் பேசுறியா? ஒரு மேலை நாகரிகம்னா என்ன தெரியுமா? ஒருத்தர் இல்லை வீட்டுக்குள்ளே இல்லை, அப்போ இல்லாத ஒருத்தரை பற்றி நீ பேசி என்ன பிரயோஜனம்? இல்லாத ஒருத்தருக்கு அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு வரது அவங்க நாகரிகத்தை தான் காட்டுது. ஆமாம் அவன் இல்லை, அதை பற்றி இப்போ பேசக்கூடாது, பேசுறதுக்கு இந்த இடத்துல இடமும் கிடையாது அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறது எப்படின்னே புரியல. ஆர்னோ வந்துட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காரு. ஏன் முத்துவா இருக்கட்டும், அதே மாதிரி தீபக்கா இருக்கட்டும், ஏன் நம்ம இவர் கூட வந்து சொல்லிட்டு போகிறார், ரயன் கூட வந்துட்டு இப்போ அவன் இல்லை அதை பற்றி பேசுறது கரெக்டாக வராது, நீங்கள் எதை பற்றி பேசுறீங்கன்னு தெரியும், பட் இப்போ அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்கிறாப்புல. முத்துமே வந்து சொல்கிறாரு பேச வேண்டிய இடம்னு ஒன்று இருக்குது, பேச வேண்டிய நேரம்னு ஒன்று இருக்குது, ஆனால் இப்போ வந்து அதை பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி முத்துவுமே சொல்கிறாரு. நம்ம டீப்பை கூட வந்துட்டு ஒரு டெக்கரம் இருக்குது, அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும், ஒரு வழிமுறைகள் ஒரு நடைமுறைகள் இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணணும், அதை விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது கூட அதே மாதிரி ஆர்னவ் என்ன பண்ணுறாருன்னா, இல்லை எனக்கு பேச உரிமை இருக்குது, நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டுருக்காரு. நான் பண்ணால் எல்லாத்தையும் கேட்பீங்க, ஜெஃப்ரி பண்ணால் எதுவுமே கேட்க மாட்டீங்க, இப்போவும் இப்படி தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்கிறாரு. சாமுண்டி லகன்னு சொல்லிட்டுருக்காரு. சத்தியமாக சொல்கிறேங்க பயங்கர ஒஸ்ட் பிளேயர் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சார். இப்போ உள்ளே போகும்போது இந்த மாதிரி ஒரு ரூடான ஆளை வந்துட்டு எதுக்கு பிக் பாஸ் உள்ள விட்டாங்க இருந்துச்சு. தேங்க் காட் முன்னாடியே போயிட்டார். ஆனால் உள்ளே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ஏகப்பட்ட கண்டென்ட் கிடச்சிருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. நல்ல வேலை அந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டார். ஏன்னா ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இவர் வெளியே போனதுன்றது இவருக்கு ரொம்ப நல்ல விஷயம் போல. ஏன்னா உள்ளே இருந்திருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வரலாற்றிலேயே ரொம்ப பெரிய ஒரு நெகட்டிவ் ஃபேமோட இவர் வெளியே போயிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நல்ல வேலை அதை புரிஞ்சுக்கிட்டு தான் பிக் பாஸ் வெளியே அமிச்சாரோ இல்லைனா மக்கள் வெளியே அமிச்சாங்களோ தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஆர்னோ வந்துட்டு தப்பிச்சிட்டாருன்றதுல டவுட்டே கிடையாது. ஆமாம் இவருக்கும் அன்ஷிதாவுக்கும் வெளியே எப்படி நமக்கு தெரியும், அன்ஷிதா வந்துட்டு ஜெஃப்ரி கூட பயங்கர க்ளோஸாக இருக்காங்க. இவர் வந்துட்டு ஜெஃப்ரியை பிடிச்சி செம்ம காண்டில் இருக்காரு. ஜெஃப்ரி இல்லாத இடத்துல கூட போயிட்டு ஜெஃப்ரியை பயங்கரமாக திட்டணும் அப்படின்ற ஒரு மெத்தடோட போயிருக்காரு. ஒன்றும் புரியலையே எனக்கு, ஏதோ இடத்துல இடிக்கிற மாதிரி இருக்குது. என்ன இருந்தாலும் அவங்களோட பர்சனலை பற்றி நம்ம பேசக்கூடாது. பட் தெளிவாக சொல்கிறாங்க ஏதோ சும்மா பேசணும்னு தோணுச்சு. ஏன்னா வெளியே போகிறப்போ வந்துட்டு அன்ஷிதா ஆர்னவை தான் லவ் பண்ணுற மாதிரி விஷால் காதலை சொல்லிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க. பட் இதை வச்சு பார்த்தா அன்ஷிதாவுக்கும் ஆர்னவுக்கும் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது, என்னன்னு புரியல. பட் உள்ளே வந்து மறுபடியும் செம்ம அசிங்கப்பட்டு இருக்காரு ஆர்னவ் அப்படின்றது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.